ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நான் ஒரு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங் காரோட ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் காரு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த வண்டிங்கள்லாம் டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா என்னன்னே தெரியாது. அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். இப்போவே டீசல் இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சப் 4 மீட்டரில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்கிற டீசல் இன்ஜின் அவ்வளவுக்கு ஒர்த்து. நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாயும் இந்த வண்டிக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டாயோட சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியான வென்யூ. அதில் S+ டீசல், அந்த S+ங்கிறது தான் ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட்டுங்கிறோன்னா ஃபீச்சர்ஸே வராதுன்னு நினச்சிக்காதுங்க. ஒரு மிட் வேரியன்ட் காரோட ஃபீச்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டியோட ஆன் ரோடு வந்து 13,56,000 வருது. அந்த 13.5 லட்சத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய்க்கும் இந்த வண்டி ஒர்த்து. அந்தளவுக்கு இந்த வண்டியில் மேட்டர் இருக்குது, ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த இன்ஜினுக்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு டீசல் இன்ஜின் வாங்கணுமா வேணாமா, இல்லை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 13 lakh அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிற பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டியோட இதே டீசல் இன்ஜின் தான் அப்படியே கிரெட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு வெல் ப்ரூவன் ஃபார் அடிக்வேட் பவர், நல்ல மைலேஜ் அண்ட் வந்து லாங் ரன். நீங்கள் ஒரு 2 lakhs கிலோமீட்டர் கூட வச்சு ஓட்டலாம் இந்த வண்டியை. அண்ட் இன்னொன்று, டீசல் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாருமே சொல்லி தான் இந்த வண்டியை விற்கணும். மெயினாக இந்த வண்டியை வந்து சிட்டியில் தான் முக்கால்வாசி ஓட போகுது. 90% சிட்டி தான். எப்போவாது தான் ஹைவே போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. பார்ஷியல் சிட்டி அண்ட் பார்ஷியல் ஹைவே. ஏன்னா இதில் DPF, டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர், அப்புறம் AdBlue இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் சிட்டிலே வச்சு இந்த வண்டியை அண்டர் RPMலேயே ஓட்டும்போது அந்த எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரீஜெனரேஷன் ஒன்று நடக்கணும், செல்ஃப் ரீஜெனரேஷன். அது நீங்கள் லோவர் RPMல சிட்டிலே வச்சு ஓட்டும்போது நடக்காது. நீங்கள் ஹையர் RPM, அதாவது ஹைவேஸ் ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டினியூஸாக ஒரு 1 hour அந்த மாதிரி ஓட்டும்போது வண்டியே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரீஜெனரேஷன் பண்ணிடும். நம்ம சிட்டியில் ஓட்டும்போது அந்த செல்ஃப் ரீஜெனரேஷன் நடக்காது. இதனால் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் சோக் ஆகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஓட்டம் இருக்கிறவங்க வந்து, அதுவும் மெயினாக ஹைவேஸில் நிறைய ஓட்டம் இருக்கிறவங்க இந்த டீசல் இன்ஜினை இப்போ ப்ரிஃபர் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு இது. ஸோ நான் எடுத்திருக்கிற வேரியண்ட்டை பற்றி முதல்ல சொல்லிட்டேன், S+ டீசல். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நான் ஒரு டீசல் வண்டி வாங்கணும்னு ஐடியா வச்சுருக்கேன்ப்பா. வென்யூவில் இந்த S+ மாடல் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த வண்டியில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லுக்கு ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வரும்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வருது வரல அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் சொல்லிட்டேன், 13,56,000 ஒரு ரூபாய்க்கும் ஒர்த்து. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இந்த காருக்கு ஒரு SUV கார், அதாவது டிப்பிக்கலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகிருப்போம்ல, அந்த ஜீப், அது ஜீப்புன்னு தான் சொல்ல வருது. பட் அந்த ஜீப் காரோட ஒரு ஸ்டாண்ட்ஸ், அந்த எஸ்யூவியோட ஒரு மஸ்குலாரிட்டி அண்ட் ஒரு ப்ரொஃபைல் அண்ட் அட்டையர் இந்த வண்டிக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் வேரியண்ட் அப்படின்னு எந்த விதத்துலையுமே சொல்ல முடியாது. பிளாக் கலரில் நல்லா ராவாக ரக்கடாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹெட்லாம்புக்கு மேலே உல்ட்டாவாக கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் டார்க் க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி க்ரோம் பீசஸை ஒட்ட வச்ச மாதிரி ஒரு க்ரோம் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஹிண்டாயோட லோகோவும் க்ரோம் ஃபினிஷிங்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் ஸ்கிட் பிளேட்டோட ஆப்ஷன் வந்துடுது. ஹூடில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலரான க்ரீஸ் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹூட் வந்து மோரர்லெஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. இதனால் டிரைவர் உட்காந்து ஓட்டும்போது நல்ல அவருக்கு ஒரு வியூவும் கிடைக்கும், நல்ல ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணி டேர்ன்லாம் பண்ண முடியும் அவரால். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் ஒரு டிப்பிக்கல் SUV காரோட ஒரு ஃபீலை தந்திருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 15 inch ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப். அந்த வீல் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக சில்வர் கலரில் கொடுக்காம ஸ்போர்ட்டியாக கன்மெட்டல் கிரே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வீல் ஆர்ச்சஸை சுற்றி பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் வந்துடுது. இந்த வீல் ஆர்ச்சுமே நல்லா மஸ்குலராக பல்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்க இந்த காரை வந்து ஒரு நல்ல தோரணையாக ஒரு கெத்தான லுக்கில் நிற்க வைக்குது. அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரரில் டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடியை சுவிச்சஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் மட்டும் இந்த மாதிரி மேனுவல் ஃபோல்டிங் தான் பண்ண முடியும் உங்களுக்கு. அது போதும், ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இது இனாஃபாக இருக்கும் இந்த ஃபீச்சரே. அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் இங்கே டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாடிங் ரன் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் 15 inch ஒரு ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப் ஆப்ஷன். வீல் ஆர்ச்சஸ்லேயும் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கிளாடிங்ஸ் வந்துடுது. அண்ட் க்ரீஸ் லைன்ஸ் பற்றி சொல்லணுன்னா அப்படியே ஒரு பிளெயின் லைன். இது டிப்பிக்கலாக ராவாக ஒரு SUVயோட ஃபீலை தர்றதுக்கு நல்லா யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் மேலே பிரிட்ஜ் டைப்பில் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம்,
அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் டெயில் லேம்போட ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து இது வந்து கனெக்ட் ஆகாது. இங்கே டெயில் லேம்ப் நம்ம பிரேக் அழுத்தும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. அண்டு குட்டியாக ஒரு ஸ்பாய்லரோட ஃபீல் கொடுத்துருக்குறாங்க. ரியர் விண்ட்ஷீல்டு, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுச்சு உங்களுக்கு. ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியருமே நல்லா ஸ்போர்ட்டியான அப்பீலிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் பாருங்கள். அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கேமராவோட ப்ரொவிஷன் வந்துடும். இங்கே கேமரா இருக்குது, பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் போல்டாக பிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த காருக்கு ரியர் ப்ரொஃபைலில் ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் காமிக்கிறேன். இந்த காருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்பேர் வீலோட ஏரியா இங்கே வந்துடும் உங்களுக்கு. அதுவும் 15 இன்ச் தான். இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரியர் பேசஞ்சர் சைட் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், இன்சைட் டோர் ஹேண்டில் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் வந்துடுது. காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. உட்காந்து இறங்குறதுமே இந்த வண்டியில் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க. ஈஸியாக உட்காந்து இறங்கலாம். அண்ட் இந்த சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் லைட்டாக டில்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்படி இன்க்ளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ முதுகுக்கு நல்ல லம்பார் சப்போர்ட்டும் உட்கார்றவங்களுக்கு நல்ல அண்டர் தை சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ ஈஸி இன்க்ரெஸ். ஸோ நான் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்காந்துட்டேன். எனக்கு ஆம்பிளான லெக் ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எனக்கு ஆம்பிளான லெக் ரூம். ஏன்னா இந்த ரியர் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்கிறனால எனக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்குது. கால் நீட்டி உட்காரலாம். அண்ட் இன்னும் இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் 2 பேரை நான் ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கேபினோட லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. 2 சைடும் கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ரியரில் ஏசி வெண்ட் அண்ட் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சி டைப் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேபின் வந்து உள்ளே ரொம்ப கிராம்டாக இல்லாமல் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கிறனால உள்ளே வந்து ஒரு ரூமி அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இறங்கி காமிக்கிறேன். இறங்குறதுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இறங்கலாம். ஃப்ரண்ட் டோரும் ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான சுவிச்சஸ், லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா, பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இங்கே குட்டியாக ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. டோர் வந்து மோரல்லஸ் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. டிரைவர் உள்ளே உட்காந்து இறங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவர் சீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் டிரைவர் சீட்டோட ஒரு ப்ளஸ்னால் சைடு பால்ஸ்டர்லாம் நல்லா திக்காக கொடுத்துருப்பாங்க. லாங் ட்ரைவ்லாம் போகும்போது அசதியே தெரியாது. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த 2 சீட்ஸுமே. இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த S+ வென்யூ டீசல் பேசிக் மாடலோட இன்டீரியர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் தான். நான் வந்து ரொம்ப டிசைனுக்காக மெனக்கெட்டிருக்காங்க, ரொம்ப ஆகா ஓகோன்னு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் சிம்பிளஸ் பட் அந்த சிம்பிளிசிட்டிலையுமே என்னெல்லாம் அவங்க மாடர்னாக புகுத்த முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எர்கோனாமிக்ஸை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எர்கோனாமிக்ஸை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிப்பிக்கல் 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் அதை சென்டராக அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இதில் டில்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து MID டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங்கும் வந்துடும். இண்டிவிஜுவலாக 4 வீலில் எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலரோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐடில் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்கான ஸ்விட்ச் வந்துடுது உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டமோட ஸ்விட்சஸ் இங்கே வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன். அந்த 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ், ஒரு மேனுவல் ஏசி, சி டைப் சார்ஜிங், 12 வோல்ட் பவர் அவுட்லெட், USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது டீசல் கார், அதனால 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும். ஸோ 6 கியர் இருக்கும் இதில். இந்த ரிவர்ஸை மட்டும் இதில் ஒரு நாப் இருக்கும். அதை அப்படி புல் பண்ணி ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸ் போடுற மாதிரி போகும். ரிவர்ஸ் போட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா கேமராவும் வந்துடும். வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு கொடுத்துருவாங்க. கியர் நாபை சுற்றி லெதர் அப்போல்ஸ்ட்ரி, கீ ஆர் இங்கே காயின் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்குறாங்க. கியர் நாபோட ஏரியாவை சுற்றி அந்த பிரஷ் அலுமினியம் ஃபினிஷிங் வந்துடுது. இங்கே மொபைல் இல்லை வேலட் வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்துடுது. ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டர் ஆப்ஷன். பார்க்கிங் லிவர் மேனுவல் தான். டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் தான். இங்கே பார்த்தீங்களா பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, மொபைல் இல்லை வேலட் வைக்கிறதுக்கு, ஏசி வென்ட்ஸ் எல்லாமே நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிம்பிளாக இருந்தால் என்ன ஒரு ப்ளஸ்னால் டிரைவர் வந்து வண்டி ஓட்டும் போதே எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல். அதே நேரத்தில் டிரைவரால் ஈஸியாக ரோட்லேயும் கான்சென்ட்ரேட் மிஸ் ஆகாமல் பண்ண முடியும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,56,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி உண்மையிலே ஒர்த்து. ஏன்னா இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஏன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடுது உங்களுக்கு. மெயினாக பேச வேண்டியது இந்த வண்டியோட இன்ஜின். ஒரு 1.5 லிட்டர் U2 CRDA இன்ஜின். இதே இன்ஜின் தான் கரெக்டா அல்கசார் வரைக்கும் வருது. ஸோ 2 லட்சம் கிலோமீட்டர்லாம் வச்சு அடித்து ஓட்டலாம் வண்டியை. நான் வீடியோவோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அந்த நீட் அண்ட் யூசேஜ் இருக்கிறவங்க டீசல் வண்டி வாங்குங்க, இல்லைனா டிபிஎஃப் கண்டிப்பாக இஷ்யூ வரும். டிபிஎஃப் இஷ்யூ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து அந்த இன்ஜினோட நேச்சர். நீங்கள் டீசல் இன்ஜின் வாங்குறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஸோ அதுவும் ஒரு இது. ஸோ இன்டீரியர் நான் சொன்ன மாதிரி தான் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிளில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிருப்போம்ல, ஒரு எஸ்யூவி கார்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ராவான எஸ்யூவியோட ஃபீல் இதில் தந்திருக்காங்க. இப்போ நான் கியாவில் சோனட், இன்னும் இந்த செக்மெண்ட்டில் நிறைய எஸ்யூவி வண்டிங்க இருக்குது. பட் அது எல்லாமே வந்து எஸ்யூவிங்கிறத மறந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவன் தான் ஒரு எஸ்யூவினா இந்த ஸ்டாண்ட்ஸ், இந்த பாடி லாங்குவேஜ் இந்த வண்டிக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த ட்ரூவான எஸ்யூவியோட ஒரு பாடி லாங்குவேஜில் இந்த வண்டி இருக்குது. அந்த எஸ்யூவியோட டிஎன்ஏ இந்த வண்டியில் இருக்குதுன்னு சொல்லலாம், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த ப்ரைஸுக்கு 6 ஏர் பேக், இந்த இன்ஜின், இந்த ஃபீச்சர்ஸ், டச் ஸ்க்ரீன் கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த வண்டி ஒர்த்துன்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.